ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் வராஹி அம்மன் பிளெஸிங்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலம் மேட்டுப்பட்டி தாண்டி சேத்துக்குட்டை அப்படின்னு ஒரு அழகான கிராமத்தில் இருக்கோம். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னா நம்ம சிவபெருமானையும் நந்தீஸ்வர பகவானையும் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இங்கே நந்தீஸ்வர பகவான் வந்து 42 அடி உயரம் அழகாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றி பல தகவல்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இப்போ வந்து நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஜலலிங்கம் அந்த கோயிலில் இருக்கார். அவருக்கு நம்ம தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணால் நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. அவரை ஜலலிங்கம்னு சொல்லலான்றாங்க, அபிஷேக லிங்கம்னு சொல்லலான்றாங்க. வாங்க கோவிலை சுற்றி பார்க்கலாம். பாருங்கள், இங்கேருந்தே நந்தீஸ்வர பகவானும் கோபுரமும் எவ்வளோ அழகாக தெரியுது. சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதோ அந்த லிங்கம் அங்கே தெரிகிறது பார்த்தீங்களா, அவர் தான் ஜலலிங்கம், அதாவது அபிஷேக லிங்கம். நம்ம நந்தீஸ்வரர் பகவானை பார்க்க கோடி கண்ணு வேணும். அப்போ ஒரு ஜலலிங்கம் பார்க்கலாம். பாருங்கள், ஜலலிங்கம் எல்லோரும் நிறைய பேர் வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க. பாருங்கள், சின்ன சின்ன பசங்க கூட அபிஷேகம் பண்ணுறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக அபிஷேகம் பண்ணுறாங்க. அபிஷேகம் மட்டும் இல்லாமல் சில்லறை காசு, இதெல்லாம் ரூபா நோட்டு, இதெல்லாம் வச்சு நம்ம சாமிக்கிட்ட நம்மளே கும்பிட்டுக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் சிவபெருமான். பாருங்கள், அந்த தீர்த்தம் சொட்டுது அந்த இடத்துல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நம்மளுக்காகவும் நம்ம தீர்த்தம் போட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்காக நான் தெரிக்கிறேன். பாருங்கள், அவரோட சூலாயுதம் இதுதான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தவிடெல்லாம் போட்டு வேலை நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த தாமரை பீடத்தில் தான் வந்து தண்ணி நம்புது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் நம்ம நந்தீஸ்வர பகவான் மற்றும் சிவபெருமான். பாருங்கள், இங்கேயே சிவ அபிஷேக லிங்கம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இது மந்திரம்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நந்தீஸ்வர பகவான் இங்கேருந்து எவ்வளோ அழகாக தெரிகிறாரு. பாருங்கள், நம்ம தேவி வராகி தேவியும் இங்கே இருக்காங்க. நம்ம வராகி தேவிக்காக நம்ம நெய் தீபம் ஏற்றினா நம்ம நினச்சது நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க பக்தர்கள். அதனால நம்மளும் நெய் தீபம் போட்டோம். பாருங்கள், இவரும் என்ட்ரன்ஸில் அங்கேருந்து காட்டின லிங்கேஸ்வர பகவான் தான் அவர். பாருங்கள், நம்ம நந்தீஸ்வர பகவான் எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு. இவர் வந்து நம்ம நந்தீஸ்வர பகவான் முன்னாடி இருக்கிற லிங்கம், அதாவது அவர் மூலவர். அதுதான் அந்த பக்கம் தான் மூலவர் பாதை. பாருங்கள், இவங்க நந்தீஸ்வர பகவானுக்கு இப்படி முன்னாடி இருக்கிற நந்தீஸ்வர பகவானுக்கு இருக்கிற லிங்கம். பாருங்கள், நந்தீஸ்வர பகவான் எதிர்பற இருக்கார். அது ஒரு யாகசாலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், நம்ம சிவபெருமான் அவர் தான். இந்த பக்கம் தான் போனால் மூலஸ்தானத்துக்கு போகலாம். பாருங்கள், மூலஸ்தான சிவபெருமான் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கார். சந்தன காப்பு அலங்காரம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்மளுக்கு அங்கே பல தகவல்களை காட்ட போகிறேன். உள்ள நந்தீஸ்வர பகவான் வயிற்றுக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள், இவர் தான் நம்ம நந்தீஸ்வர பகவான் வயிற்றுக்குள்ளே இருந்த சிவபெருமான். என்னால் அவ்வளோ நேரம் காட்ட முடியல. இவர் வந்து நம்ம நந்தீஸ்வர பகவான் பின்னாடி இருக்கிற சிவபெருமான். பாருங்கள், அதுதான் உள்ளே செல்கிற வழி. என்னால் அவ்வளோ நேரம் காட்ட முடியல. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல் பார்க்க நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.